clubhouse, tiny living room. More common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவில் 8 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எந்த அடிப்படையில் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர், அவர்களுடைய பொறுப்பில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் எவை என்பது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக இப்போதே தொடங்கியிருக்கிறது. பல்வேறு வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில்தான் தமிழகத்தை 8 மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மண்டல பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முக்கியமான துறைகளை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பெரிய அளவிலான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் நேருவுக்கு 41 தொகுதிகளும், ஏவா வேலுவுக்கு 35 தொகுதிகளும், தங்கம் தென்னரசுக்கு 35 தொகுதிகளும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 35 தொகுதிகளும், ஆர் ராசாவுக்கு 33, கனிமொழிக்கு 22, சக்கரபாணிக்கு 17, MRK பன்னீர்செல்வத்திற்கு 16 என 234 பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அமைச்சர் நேருவை பொறுத்தவரை இந்த டெல்டா மாவட்டங்களில் கணிசமான இடங்களில் 2021 வெற்றி பெற்ற இடங்களை மீண்டும் நீங்கள் வெற்றி பெற்று கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் புதுக்கோட்டையில் ஆரம்பித்து அவருக்கு திருவாரூர் வரை கொடுத்திருக்காங்க. கடலூரில் மட்டும் ஒரு பகுதி, அதாவது CV கணேசன் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் பிரித்து நேருவிடம் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக பார்க்கும்பொழுது ஏவாவேலுக்கு அவருடைய சொந்த மாவட்டமான திருவண்ணாமலை, திருப்பத்தூர் இன்சார்ஜ் மினிஸ்டராக இருக்காரு. தர்மபுரியில் ADMK PMK ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சேலத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த மாவட்டம், அங்கே 11 தொகுதிகள் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கள்ளக்குறிச்சி, வேலூர் அமைச்சர் துரைமுருகனுடைய மாவட்டம், ராணிப்பேட்டை போன்ற தொகுதிகள் கொடுக்கிறது. இதை அவருக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தங்கம் தென்னரசுக்கு தென் மாவட்டங்களில் சிவகங்கை, தேனி, விருதுநகர் அவருடைய சொந்த மாவட்டம், மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அவர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும் பொழுது மற்ற தென் மாவட்டங்களில் ஒரு பக்கம் பார்க்கலாம். அடுத்ததாக கொங்கு மண்டலத்தில் 35 தொகுதிகள் செந்தில் பாலாஜி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர் அவருடைய சொந்த மாவட்டம், ஈரோடு, நீலகிரி பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகள் இருக்கிறது. திருப்பூரை 2ஆ பிரித்து காங்கேயம் உள்ளிட்ட தொகுதிகளை இவருக்கு கொடுத்திருக்கார்கள். அவருக்கு இந்த 35 தொகுதிகளும் ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஆர் ராசாவை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகள், அதே போல் திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் ஒரு பகுதி மட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது தாமோன் பர்சன் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பகுதி, பல்லாவரம், ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதியெல்லாம் இதில் வருகிறது. இதையெல்லாம் அவர் எப்படி கையாளப் போகிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கனிமொழி கருணாநிதிக்கு தென் மாவட்டங்களில் 22 தொகுதி கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி. அங்கே கன்னியாகுமரியை பொறுத்தவரை ADMK BJP ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் தற்போது மனோ தங்கராஜ் கூட அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இந்த நிலையில் இந்த 22 தொகுதி கொடுத்திருக்காங்க. சக்கரபாணி அவருடைய தற்போது பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியில் 6 தொகுதிகள், திண்டுக்கல் அவருடைய சொந்த மாவட்டத்தில் 7 தொகுதிகள், திருப்பூரில் 4 தொகுதிகள் என பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மடத்துக்குளம் உள்ளிட்ட தொகுதிகள் இவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் MRK பன்னீர்செல்வம் குறிப்பாக அவருடைய சொந்த மாவட்டமான கடலூரில் 5 தொகுதியும், காஞ்சிபுரத்தில் 2 தொகுதியும், செங்கல்பட்டுல செய்யூர் உள்ளிட்ட தொகுதிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட சீனியர்லாம் அவர் ஒருங்கிணைத்து வேலை வாங்கணும்ன்றதுக்காக விழுப்புரம் தொகுதி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் அதற்கான வெற்றியும் சேர்ந்து பாடப்பட வேண்டும் என்பன போன்ற உத்தரவும், அவர் தோல்வி அடைந்தால் அதற்கான பொறுப்பை இவர்கள் ஏற்க வேண்டும் எனவும் வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதிக்குள் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டிவிட்டு பொதுக்குழுவுக்கு வரமாறும் குறிப்பாக திமுக தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. Big clubhouse, tiny living room. More common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home.